வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரஜும். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சப்வூஃபர் ப்ரீஆம்ப் போர்டு, அதாவது சக்தி சப்வூஃபர் ஃபில்டர் போர்டு எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, அந்த போர்டு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நண்பர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், சக்தி சப்வூஃபர் போர்டு எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எல்ட்ரஜும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, நம்மளோட புது புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நானாக எந்த வீடியோவும் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதில்ல. நண்பர்கள்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க எந்தமாதிரி வீடியோ பண்ணுன்ட்டு. ஸோ அவங்க சொல்கிறது தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இதுபோல் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். சக்தி சப்வூஃபர் போர்டு சப்பு கொஞ்சம் கிளியராகவும் வரும், நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இப்போதைக்கு நல்லா சேல்ஸில் இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா சக்தி சப்வூஃபர் போர்டு தான் சொல்ல முடியும். இது ஏன் அந்தளவுக்கு நிறைய பேர் இந்த போர்டு லைக் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியானது. மற்ற போர்டுலாம் நம்ம இருக்கிறப்ப தான் ரொம்ப சீப் ரேட்லேயே அசம்பிள் பண்ணி தந்துருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ், அதனால லைஃப் வருது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ இந்த போர்டு இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டு கனெக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். இதிலே எல்லாம் மென்ஷன் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்புட்டு +24 வோல்ட்டு, கிரவுண்டு -24 வோல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டு ரைட்டு, கிரவுண்டு லெஃப்ட்டு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா சப் அவுட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க இந்த போர்டை இப்போ கனெக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இதுக்கு ஒரு எஸ்டிகே ஐசி போர்டு ஒன்று சூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை லைன் கொடுத்தாச்சு. இந்த ரெட் வந்து +24 வோல்ட், பிளாக் வந்து கிரவுண்டு, இந்த ப்ரௌன் வந்து -24 வோல்ட்டு. அடுத்து நம்ம ஆடியோ இன்புட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு, அதாவது லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு அதுமாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த சப்பு போர்ட்லேருந்து நம்ம ஆடியோ அவுட் எடுக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆடியோ அவுட்டில் எங்கே போகுதுன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போகும். இந்த எல்லோ வந்து ஆடியோ அவுட்டு, க்ரீன் வந்து கிரவுண்டு. இது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருவோம். இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து திரும்ப ஐசி போர்டு போக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட் கொடுத்தாச்சு, இது கிரவுண்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து அவுட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இன்புட் கொடுத்தாச்சு, அதாவது ஃபஸ்ட்டு இன்புட்டு, ரெண்டாவது அவுட்புட்டு, இது கிரவுண்டு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் லைன் வந்து ஒரு ஐசி போர்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். 4480 ஐசி போர்டு, STK 4141 ஐசி போர்டு இது. ஸோ இதில் இன்புட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஐசி போர்டுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை கொடுத்துடலாம் அதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அதாவது ரெட் வந்து +24 வோல்ட்டு, ப்ரௌன் வந்து -24 வோல்ட்டு, பிளாக் வந்து கிரவுண்டு. ஸோ இப்போ வந்து ஸ்பீக்கர் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இன்னும் ஸ்பீக்கர் வந்து கொடுக்காம இருக்குது. ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு.
அவ்வளோதான். இனிமேல் நம்ம இது பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் ரீகேப் பண்ணிடுறேன். ஒரு ப்ரீஆம்ப் போர்டு, இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து ஆடியோ இன்புட்டும் கொடுத்தாச்சு. போர்டுலேருந்து ஆடியோ அவுட் எடுத்தாச்சு. ஆடியோ அவுட் வந்து வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துட்றோம். வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஐசி போர்டு கொடுத்துட்றோம். அடுத்து இந்த சப்வூஃபர் ஃபில்டர் போர்டுலேருந்து பவர் சப்ளை இன்னொரு எடுத்து ஐசி போர்டு கொடுத்துட்றோம். அடுத்து ஐசி போர்டுலேருந்து அவுட்டு ஸ்பீக்கர் லைன் எடுத்துடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஆடியோ இன்னும் எங்கேருந்து வருதுன்னா, அதாவது யூஎஸ்பி போர்டுலேருந்து தான் வருது. இப்போ இந்த போர்டு எல்லாம் இந்த 3 போர்டையும் இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சவுண்டை செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சப்பு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட செப்பரேட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மில் அதனால் என்னோட ஆம்பில் இருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். இதுபோல் வேறு ஏதாவது போர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.